அதனால லாக்கர்மணி சொல்றது உண்மையாதான் இருக்கணும். எனக்கு என்னவோ அவனுங்கள அந்த கணக்காதான் ஓட விட்டுருப்பாளோன்னு தோணுது. ஏங்க, துர்கான்னு சொல்லிக்கிற 2 பேருமே அசோக் கௌரி கூட கோயிலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் எப்படி அவ இங்க வந்திருக்க முடியும்? ஆனா யாரோ ஒருத்தி இங்க வந்திருக்கணும் பெரியவரே. அவளை பார்த்துட்டு சாமின்னு சொல்லி ஏதோ பிரம்மையில வளர்றாங்க போல. மாமா, என் உயிரை காப்பாத்த மாயா மனுஷ ரூபம் எடுத்த மாதிரி தான் சிலைய காப்பாத்திக்க அந்த அம்மனும் மனுஷ ரூபத்துல வந்திருக்குமோ என்னவோ. போதும், நிறுத்துங்க. திருடனுங்க சொன்னபடி அவனுங்களை விரட்டி அடிச்ச அந்த லேடி அவ உண்மையோ இல்ல பிரம்மையோ அது இப்ப பிரச்சனை இல்ல. ஆனா அந்த சிலை இந்த வீட்ல இருக்கிற வரை நான் இங்க மாயாவா இருக்க முடியாது. இங்க இருந்து அந்த சிலையை அனுப்புறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு முடிஞ்சு போனதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவதான் கால் பண்றா. ஹலோ. பரவாயில்லையே, இந்த தடவை யாரு பேசுறீங்கன்னு கேட்கவே இல்ல. விஷயத்துக்கு வா. ஆர்வத்துல உன் தலையே வெடிச்சிரும் போல இருக்குல்ல. எப்படி சும்மா அதிருதா? நீ ஒரு அடி அடிக்க நினைச்சா நான் 4 மடங்கா திருப்பி அடிப்பேன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. 100 வருஷத்தோட கனவு லட்சியம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு புத்துல தவம் இருந்தியே, அந்த இடத்துக்கு திரும்பி போயிடு. அத விட்டுட்டு அசோக்க வசியம் பண்ற, வீணாவை காப்பாத்துறேன்னு ஏதாவது முயற்சி பண்ண, நிறைஞ்ச பௌர்ணமில வீணாவோட சேர்ந்து நீயும் காணாம போயிடுவ. ஏய், நான் திரும்பி போகணுமா? உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி வந்து நில்லடி பார்க்கலாம். ஏய், உன் முன்னாடி நான் வந்து நிக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் அவ்வளவு உன்னதமானவ கிடையாது. ஏன்னா என்ன நீ நேர்ல பாத்தீனா பொசுங்கி சாம்பல் ஆயிடுவ. அதனாலதான் நீயே போயிடுன்னு சொல்ற. மாயா, மாயா, யாரும் எதுவும் பேசாதீங்க. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. போங்க. தாயே கனக துர்கா, நான் உன்னை தாயா நினைச்சதானே தினமும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன மாற்றான் தாய் பிள்ளைய தான் பாக்குற.
வீட்ல இருக்கிற இந்த 2 பேர்ல யாரு துர்கான்னு அடையாளம் காட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு 4 நாளா விரதம் இருந்து தூரியும் ஆடுன. ஆனா நீ என் வேண்டுதல நிறைவேத்தல. தூரி ஆடுறப்போ 108 தடவை ஆடி முடிச்சோம். தூரிய நிறுத்தாம ஆட விட்டுக்கிட்டே இருந்த. விரதம் இருந்ததுல ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு. அதனாலதான் நீ என் வேண்டுதலை ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன். நான் சின்ன பிள்ளை தானே, தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருக்கலாம்ல. நீ என்ன கை விட்டுட்ட. கௌரிமா, நான் எப்பவும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான். என் சிலை திருடு போனதுக்காக போராடி உன் அப்பாவும் அம்மாவும் எனக்காக உயிரை விட்டவங்க. அவங்க பிள்ளையான உன்னை நான் போய் கைவிடுவேனா? நான் உன்கிட்ட என்ன கேட்டுட்டேன்? என் சித்தி யாருன்னு காட்டி கொடுன்னு தானே கேட்டேன். இந்த சின்ன விஷயத்த கூட நீ எனக்காக செய்ய மாட்டியா? எங்க இருந்தோ கனகான ஒருத்தைய அனுப்பி வச்சு எதுக்கு என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? சித்தி என் பக்கத்திலேயே இருந்தாலும் அவளோட அன்பையும் பாசத்தையும் நான் இப்போ இழந்துட்டு நிக்கிறேன். கௌரி, நீ ஒன்னும் துர்காவோட அன்ப இழந்துட்டு நிக்கல. ஒரு துர்காவுக்கு 2 துர்காவோட அன்பையும் சேர்த்து நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இது? யாரோ பேசின மாதிரி இருந்தது. இங்க வேற யாரையும் காணோம். ஆனா குரல் மட்டும் கேட்டுச்சே. யார் பேசிருப்பா? யாரோ என்கிட்ட பேசுற மாதிரி பேசி என்னை ஏமாத்துறாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால தானே எல்லாரும் இப்படி என்னை ஏமாத்துறாங்க. நீயும் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க. மத்தவங்க மாதிரி நானும் பெரியவளா இருந்திருந்தா எனக்கு யாரோட ஆதரவும் தேவைப்பட்டிருக்காது. உன்கிட்டயும் இப்படி அழுது குறை சொல்லிருக்க மாட்டேன். சின்ன பிள்ளைய இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குறியே, உனக்கு கருணையே இல்லையா? சின்னையா, சின்னையா, பெரியா, அத்தை, எல்லாரும் வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சீக்கிரம் வாங்க. என்ன இவ? என்னக்கா இவ எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கா? நாம நிம்மதியா இருந்தாலே இவளுக்கு பொறுக்காது. கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. இன்னும் என்ன பஞ்சாயத்தை கூட்ட போறாளோ தெரியலையே. இல்ல, ஏதோ திட்டத்தோட தான் இவ கூப்பிடுறா. முதல்ல அவ என்ன சொல்றான்னு கேப்போம். அவசரப்பட்டு யாரும் வார்த்தையை விட்டுறாதீங்க. சரிக்கா. அவ முழுசா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நாம பேசலாம். வாங்க, பெரியவரை கூட்டிட்டு போலாம். சரிம்மா. வாங்க வாங்க. என்ன ஆச்சு? காலங்காத்தாலே இப்படி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்க. வர வர இது வீடா இல்ல சந்தை கடையானே தெரியாம போச்சு. என்ன பிரச்சனை உனக்கு? சின்னையா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்கு தான் எல்லாரையும் வர வச்சேன். இவளுக்கு நல்ல செய்தின்னா நிச்சயமா அது நமக்கு கெட்ட செய்தியா தான் இருக்கும். ஏய், முதல்ல விஷயத்த சொல்லு. அது நல்ல செய்தியா கெட்ட செய்தியான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அத்தை, நம்ம கௌரி பெரிய மனுஷி ஆயிட்டா.
மனுஷி ஆயிட்டாளா? நான் தூக்கி வளர்த்த பொண்ணு இப்பவும் எனக்கு சின்ன பொண்ணுதான். அதுக்குள்ள பெரிய மனுஷி ஆயிட்டாளா? மாசாணி அம்மா, என் கௌரி பெரிய மனுஷி ஆயிட்டாளா? கௌரி, ஏய், என்ன நீ? கௌரிய தூக்கி வளர்த்தவன் நான் இங்க இருக்கேன். என்னமோ நீ தூக்கி வளர்த்தன்னு சொல்ற? இங்க பாரு, வேண்டாம். சாமிக்கு வச்ச சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்ட, என் துணிமணி எடுத்து கட்டிக்கிட்ட, போனா போகுதுன்னு விட்டு கொடுத்த. ஆனா கௌரிய மட்டும் பங்கு போட நினைச்ச, அவ்வளவுதான். அவளெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதேதாம்மா நானும் உனக்கு சொல்றேன். ச்சே, என்ன இது? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு 2 பேரும் இப்படி சண்டை போடுறீங்களே. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அவ இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. சரி சரி, சண்டை போடுறத முதல்ல நிறுத்திட்டு கௌரிக்கான சடங்குகளை எந்த ஒரு குறையும் இல்லாம பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? சின்னையா, நீங்க சொன்ன மாதிரி இந்த சடங்க சிறப்பா பண்ணணும். ஆமா சின்னையா, கௌரியோட அப்பா அம்மா இருந்தா எவ்வளவு சிறப்பா பண்ணுவாங்களோ அதை விட சிறப்பா பண்ணணும். இதே எங்க ஊரா இருந்தா குழாய் கட்டி பாட்டு போட்டு ஊரையே அழைச்சு எல்லாருக்கும் விருந்து போட்டு கோலாகலமா பண்ணிருப்போம். நான் என்ன சொல்ல வந்தனோ அது இவ அப்படியே சொல்றா. நாங்க ஊர்ல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணிடலாம். சின்னையா, அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்க. இல்ல சின்னையா, என்கிட்ட கொடுங்க. ஆஹா, இல்ல சின்னையா, என்கிட்ட தான் கொடுக்கணும். ஏய், என்ன இது? போது நிறுத்துங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை இப்போ? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, இத சிறப்பா பண்ண என்ன இருக்கு? தலைக்கு மஞ்சள் தண்ணிய ஊத்தி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போக வேண்டியதானே? என்னத்த இப்படி சாதாரணமா சொல்லிட்டீங்க? கௌரிக்கு அவ அப்பா அம்மா இல்லாத குறைய நாம தானே தெரியாத அளவுக்கு இந்த சடங்கை நல்லபடியா பண்ணி கொடுக்கணும். அம்மா, துர்கா சொன்னதுதான் சரி. கௌரி இங்க இருக்கிற எல்லாருக்கும் அவ ஒரு பொண்ணு மாதிரிதான். அவ பெரிய மனுஷி ஆயிருக்கிறத நம்ம குடும்ப வழக்கப்படி மாவிளக்கை ஏத்தி பூ அர்ச்சனை பண்ணி எல்லாத்தையும் சிறப்பா பண்ணணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சரி அசோக், பண்ணிடலாம். அதான் அசோக்கே சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? எல்லாரும் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. சரி, கௌரி எங்க இருக்கா? அவ ரூம்ல தான் இருக்கா சின்னையா. வாங்க நான் காட்டுறேன். கௌரிய பார்க்கலாம். எல்லாரும் மேல போங்க, நான் வரேன். வாங்க. சித்தப்பா, கௌரி, இப்ப எதுக்குமா அழற? என் தாய் ஸ்தானத்துல இருந்து என் சித்தி தான் இந்த சடங்கெல்லாம் எனக்கு செய்யணும். ஆனா இந்த 2 பேர்ல என் சித்தி யாருன்னு எனக்கு தெரியல. இவங்களும் உண்மையை சொல்லாம என்னை ஏமாத்துறாங்க. இத நினைச்சாலே எனக்கு அழுகியா வருது சித்தப்பா. கௌரி, நான் தாண்ட உன் சித்தி. ஏய், தள்ளு.
கௌரிமா, நான் தான் உன் சித்தி. ஏய், நீ தள்ளு. எங்க இருந்தோ வந்துட்டு என் கௌரி கிட்ட இருந்து என்னைய பிரிக்க பாக்குறியா? நீ தான் எங்க இருந்தோ வந்தவ, நான் இல்ல. நீ தான் எங்க இருந்தோ வந்தவ. ஐயோ நிறுத்துங்க, இப்போ திரும்ப ஆரம்பிக்காதீங்க. அவளே யார் தான் சித்தின்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்கா. அவளை இன்னும் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த மாதிரி நேரத்துல. இங்க பாரு கௌரி, இப்போதைக்கு யாரு துர்கான்னு இவங்களா சொல்ல போறது இல்ல. அதனால நீ அதை நினைச்சு கவலைப்படாத. இப்போதைக்கு 2 பேருமா சேர்ந்து உனக்கு சடங்குகள் செய்யட்டும். உன் சடங்கு நல்ல விதமா நடந்தாகணும். இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா உனக்கு? சடங்குல இருக்கிற நீயும் சரி, இந்த சடங்க செய்ய போற துர்காவும் சரி, 2 பேருமே என் குழந்தைங்க தான். நான் 2 பேருக்குமே அம்மா தானே. கௌரி, இப்ப நீ பெரிய மனுஷி ஆயிட்ட. சின்ன குழந்தை மாதிரி அழக்கூடாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால தானே எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. நீ அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க. அம்மா கனக துர்கா தாயே, நான் சின்ன பொண்ணுன்னு சொல்லி உன்கிட்ட முறையிட்டதுக்காக என்னை பெரிய மனுஷி ஆக்கிட்ட. இதை செய்யற நீ ஏன் என் துர்கா யாருன்னு காட்டி கொடுக்க மாட்டேங்கிற? உனக்காக நான் விரதம்லாம் இருந்தேனே. எனக்கு வேற வழி இல்ல. துர்காவோட நல்லதுக்காக நானும் துர்காவா நடிச்சுதான் ஆகணும். என்னதான் நீ வேண்டிக்கிட்டாலும் எங்க 2 பேர்ல யாரு துர்கான்னு நீ வித்தியாசத்தை பார்க்க முடியாது. அதோட நானும் துர்கா மாதிரி உன் மேல பாசத்தை காட்டுறதுல சலிச்சவளும் இல்ல. அப்ப எதுக்காக நீ கவலைப்படுற? சரி சரி கௌரி, சித்தப்பா, இப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இப்ப நீ எதை நினைச்சு கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ அழுதுட்டு இருக்காத, புரியுதா? ஓகே கௌரி, நான் வரேன். நீங்க 2 பேருமே என்னோட குழந்தைங்க தான். கௌரி வயசுக்கு வந்தா அத வீட்டுல பெருசா சடங்கு சம்பிரதாயமா கொண்டாடணும்னு அசோக் சொல்றாரு. நீங்களும் அதை ஏத்துக்கிட்டு பண்ணிடலான்னு தலையாட்டிட்டு வரீங்க, அப்படிதானே? வேற என்ன பண்றது? அசோக்கே சொல்றப்போ அதை எப்படி செய்ய வேண்டாம்னு சொல்ல முடியும்? அப்படி சொன்னா அசோக் ஏன் வேண்டான்னு சொல்றீங்கன்னு கேள்வி கேட்பான். துர்கான்னு சொல்லிக்கிட்டு 2 பேர் இருக்காளுங்க. அவளுங்க ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காளுங்க. அதனால இந்த சடங்க நடத்தியே முடிச்சிடலான்னு தோணுது. விட்டா நீங்களே முன்னாடி நின்னு அந்த சடங்கு நடத்தி கொடுப்பீங்க போலயே. மா, கௌரிக்காக சடங்கு நடந்தா நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? என்ன பிரச்சனையா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இங்க நான் மாயாவா இருந்தாதான் என்னால வீணாவை காப்பாத்த முடியும். அம்மனோட சிலையும் இங்க இருக்கும், சடங்கும் நடத்துவீங்க. அப்ப நான் மறுபடியும் புத்துக்கே போயிடுறேன். ஐயோ மாயா, அவசரப்பட்டு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துறாத.
என் சாவுக்கு நாள் குறிச்சிருக்கிறதையும் அதுல இருந்து என்னை காப்பாத்துறதையும் இவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க போல. என்ன வீணா உளர்ற? அத நாங்க எப்படி மறப்போம்? உனக்காக தானே நாங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா இந்த சடங்கு விஷயத்த எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்தலாம் தான் யோசிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்கீங்களே. கௌரிக்கான சடங்க எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்துறது? அது சரி. இப்ப கூட என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தோணல. இனி நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? எனக்கு புரிஞ்சிருச்சு. கௌரி ருதுவானதை வச்சு அம்மன் சிலைய சன்னதிக்கே திருப்பி அனுப்பிடலாம். அதான மாயா? வா, நீயாவது கண்டுபிடிச்சியே. இதோ பாருங்க, கௌரி வயசுக்கு வந்துட்டான். கௌரி தீட்டானதுனால இந்த வீடும் தீட்டாயிடுச்சு. தீட்டான இந்த வீட்டுல சாமி இருக்கிறது பெரிய குத்தம். அதனால உடனே சாமிய கோயிலுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு நீங்க சொல்லி சிலைய சன்னதிக்கு அனுப்பணும்.